ஹரியானா மாநிலம்னு சொன்னால் பசுமை புல்வெளிகள், ஆறு, அணைகள் தான் உங்களுக்கு நினைவுக்கு வருதுங்களா? ஆனால் இந்த மாநிலத்துக்கு ஒரு ஸ்டேட் அக்வாட்டிக் அனிமல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? ஹரியானாவில் நீர்நிலைகள், ஸ்மால் ரிவர்ஸு, பாண்டு நிறைய இருக்குதுங்க. இதில் ஒரு அழகான ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் வாழுதுங்க. ஸ்டேட் அக்வாட்டிக் அனிமல் அதுதாங்க சராய் ஃபிஷ்ஷுங்க. அந்த ஃபிஷ்ஷு இந்த லேபியோ கல்பாசு இல்லைன்னா இந்தியன் மைனர் கார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஹரியானாவோட ஸ்டேட் அக்வாட்டிக் அனிமலுங்க. இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃப்ரெஷ் வாட்டர் பாண்டு ரிவரில் வாழுங்க. லோக்கல் ஃபிஷர்மேனுக்கு எக்கனாமிக் வேல்யூ ரொம்ப முக்கியங்க. நீரோட குவாலிட்டி நல்லா இருந்தால் தான் இது உயிர் வாழ முடியுங்க. சைஸ் ரொம்ப மீடியம்ங்க, சேஃப்ங்க. ஆனால் காமனாக இந்த மீனை எல்லாரும் சாப்பிட்றாங்க. இந்த மீன் ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஈகோசிஸ்டம் இண்டிகேட்டருங்க. இந்த மீன் சுத்தமாக இருக்கிற நீரில் மட்டும்தான் இருக்குங்க. ஃபிஷரிஸு, லோக்கல் ஃபுட் கல்ச்சருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்க. இந்த மீனுக்கு த்ரெட்ஸ் ரொம்ப அதிகம், ஆனால் கன்சர்வேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. வாட்டர் பொல்யூஷன், டேம்ஸு, ஓவர் ஃபிஷிங்கு, இந்த மாதிரி நிறைய மோதல் நடந்துகிட்டே இருக்குங்க. இதனால் கன்சர்வேஷன் ப்ரோக்ராமாக நம்ம அரசு நடத்திக்கிட்டு இருக்குங்க. ஹரியானாவோட பெருமை புல்வெளிகள் மட்டும் கிடையாதுங்க. நதிகள், பாண்ட்ஸில் வாழ்கிற இந்த சராய் ஃபிஷ்லையும் தான் இருக்குங்க. நதிகளை காப்பாற்றினா இந்த இனமும் காப்பாற்றப்படுங்க.